Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. லேடிஸ்க்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் நம்ம சேனல்ல பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லான முக்கியமான விஷயம் ஒன்றை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்து தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க, இன்னர்ஸ் போடாம பிளவுஸ் போடலாமா, ஸோ இன்னர்ஸ் போடாம பிளவுஸ் போடலாமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் எனக்கு கடைக்கு வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இன்னர்ஸ் போடாம பிளவுஸ் போடலாமா மேம், அப்படி போட்டா நல்லா இருக்குமா, இல்ல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, இன்னர்ஸ் போடாம பிளவுஸ் போட்டா அசிங்கமா இருக்குமா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் என்கிட்ட கேட்கறாங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு தோணிட்டும் இருக்கும், நீங்க கேட்கணும்னு நினைச்சிருப்பீங்க. சோ அந்த மாதிரி விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்குன்னு இன்னர்ஸ் போடாம போடுறதுக்குன்னு சில வகையான பிளவுசஸ் இருக்கு. நம்ம வந்து எல்லா பிளவுஸும் இன்னர்ஸ் போடாம போட முடியாது. சோ அந்த மாதிரியான பிளவுஸ் மாடல் இருக்கு. அது என்ன அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னர்ஸே போடாம போடக்கூடிய ரெண்டு பிளவுஸ் மாடல் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பேடட் பிரின்சஸ் கட் பிளவுஸ், இன்னொன்னு கிராஸ் கட் பிளவுஸ். சோ இந்த ரெண்டு பிளவுஸ் மாடல்ல நீங்க பிளவுஸ் தைச்சு போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்னர்ஸே போடாம டைரக்டா பிளவுஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் யோசிப்பீங்க, இன்னர்ஸ் போடாம எந்த ட்ரெஸ் நம்ம போடுவோம், எல்லா ட்ரெஸ்ஸும் இன்னர்ஸ் போட்டு தான் போடுவோம். அப்போ பிளவுஸ் மெயினா போடும்போது பிளவுஸுக்கு கண்டிப்பா ஒரு பிரா இன்னர்ஸ் வந்து நம்ம போட்டு தானே போடுவோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. சோ அது இல்ல, நிறைய பேருக்கு வந்து லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சோ இன்னர்ஸ் போடாம போடணும்னு நிறைய பேர் வந்து விருப்பப்படுறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயம் நினைப்பீங்க, இந்த மாதிரி வயசானவங்க வந்து இன்னர்ஸ் போட விருப்பப்பட மாட்டாங்க, சோ அவங்களுக்குள்ள பிளவுஸ் வந்து இந்த ரெண்டு மாடலும் இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுவும் கிடையாது. வயசானவங்களா இருந்தாலும் சரி, இப்ப ரீசெண்டா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்க பிரைட்ஸ் ஆனாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன ப்ராப்ளம்னு நம்ம பார்க்கலாம். அந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா காமனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை செஸ்ட் சாகிங். சோ அப்படின்னா என்னன்னா செஸ்ட் வந்து இறக்கமா இருக்குது. சோ ரெகுலரா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் இறங்கி இருக்கும் செஸ்ட். சோ அந்த மாதிரி இருக்கிறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் வந்து ஷேப் இல்லாம அன்ஷேப்டா இருக்கும். சோ அன்ஈவனா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இன்னர் பிராவே செட் ஆகாது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பிரா ஒண்ணு வாங்கி போட்டு அதுக்கு மேல ஒரு பிளவுஸ் ஒண்ணு போடும்போது நிறைய பேர் சொல்லி பார்த்திருப்பீங்க, எப்படா எனக்கு இந்த பிளவுஸை கலட்டுவோன்னு இருக்கு, எனக்கு கம்ஃபர்டபிளாவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பிளவுஸ் போட்டுட்டு. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு இன்னர் போட்டு அது மேல பிளவுஸ் போட்டு கம்ஃபர்டபிளாவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ற எல்லாருக்குமே நான் சொன்ன இந்த ரெண்டு மாடல் பிளவுஸும் ரொம்ப சூப்பரா செட் ஆகும். என்ன பிளவுஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் கட் பிளவுஸ், பேடட் பிரின்சஸ் கட் பிளவுஸ். சோ இந்த ரெண்டு பிளவுஸும் இந்த மாதிரி அன்ஷேப்டா இருக்கிறவங்க மட்டும்தான் போடணும், இல்ல வந்து செஸ்ட் சாகிங்கா இருக்கிறவங்க மட்டும்தான் போடணுமா அப்படின்னா கிடையாது. நீங்க நார்மலா இருக்கிறவங்களும் போடலாம், உங்களுக்கும் வந்து ரொம்ப அழகா காட்டும். இப்ப வந்து இன்னர்ஸ் போடாம பிளவுஸ் போடுறவங்க என்ன மாடல் பிளவுஸ் போடலாம்னு நான் சொன்னேன்னா அது வந்து கிராஸ் கட் பிளவுஸ், பேடட் பிரின்சஸ் கட் பிளவுஸ், இந்த ரெண்டு பிளவுஸும் போடலாம். பட் எதனால இந்த ரெண்டு பிளவுஸும் சொல்றோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நிறைய பேருக்கு வந்து அந்த புரிதலே இல்லை, அதனாலதான் நான் இந்த வீடியோவா சொல்லணும் அப்படின்னு எடுத்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராஸ் கட் பிளவுஸ் எடுத்துக்குவோம். கிராஸ் கட் பிளவுஸ்னா என்னன்னா யூஸ்வலா நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது கிராஸ் கட் பிளவுஸ்க்கு தனியா நம்ம மெட்டீரியல் எல்லாம் எடுக்க போறது இல்லை, நீங்க கொண்டு வர மெட்டீரியல் தான். சோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியலே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி நாங்க ஸ்டிச் பண்றோம். சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கிராஸ் பீஸ், அதாவது கிராஸ் கட்ல போட்டு ஸ்டிச் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் கிளாத்தை ஸ்ட்ரைட்டா வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து ஸ்ட்ரெச்சபிளா இருக்காது. அதே கிளாத்தை கிராஸா வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும் அந்த மெட்டீரியல். சோ அந்த மெட்டீரியல் ஸ்ட்ரெச்சபிளா வரும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபிள் கொடுக்கும் அந்த பிளவுஸை நம்ம போடும்போது. ரெண்டாவது வந்து பிரின்சஸ் கட், பேடட் பிரின்சஸ் கட். சரியா? சோ பேடட் பிரின்சஸ் கட்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்னர் போட்டு அது மேல பிளவுஸ் தைச்சு போடுறதுக்கு பதிலா நம்மளோட ஒரு இன்னர் மாதிரியே ஒரு பேட் வந்து பிளவுஸ்குள்ள வச்சு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிளவுஸை போடும்போது அந்த உள்ள கப் இருக்கிறனால போடுறதுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப இந்த ரெண்டு பிளவுஸும் வந்து இன்னர்ஸ் போடாதவங்க தான் போடணுமா அப்படின்னா கிடையாது. நீங்க வந்து இன்னர்ஸ் போடாம இருக்கிறவங்களும் கிராஸ் கட் பிளவுஸும் போடலாம், பேடட் பிரின்சஸ் கட் பிளவுஸும் போடலாம். இன்னர்ஸ் போடுறவங்களும் இந்த ரெண்டு பிளவுஸும் தாராளமா போடலாம். சோ இந்த ரெண்டு பிளவுஸுமே வந்து இன்னர்ஸ் போடாம இருக்கிறவங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும், போடுறதுக்கு உங்களுக்கே பிடிக்கும். சோ எந்த ஒரு ட்ரெஸ் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும் இல்லையா? சோ அந்த விருப்பம் வந்து இந்த ட்ரெஸ் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா வரும். அதே இது இன்னர்ஸ் போடுறவங்க நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களை இன்னும் அழகா காட்டும், உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளும் ஜாஸ்தியா இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன 2 பிளவுஸ் மாடல் இருக்கு இல்லையா, கிராஸ் கட் பிளவுஸ், பேடட் பிரின்சஸ் கட் பிளவுஸ், இது ரெண்டையும் அடுத்த வர வீடியோல டீடைல்டா பார்ப்போம். நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். டைரக்ட் கிளாஸஸும் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.